எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுருள் பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் டால்டா சேர்த்துக்கோங்க. டால்டா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டால்டா சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகர், அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாகு வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது கூட உங்களுக்கு வேணும்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சீனி பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை 4 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதை அந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு இதை 4 உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னான ஷீட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக மைதா எடுத்து இப்படி தூவி விட்டுருங்க. இப்போ இன்னொன்று ஒரு ஷீட் எடுத்து இப்போ இது மேலே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னொரு ஷீட் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி கீ மைதா போட்டு எல்லா ஷீட்ஸுமே போட்டு வச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரே கையில் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய இன்னொரு கையில் தான் மொபைல் இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே கவர் பண்ண முடியல. இது மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. இப்போ இதோட இந்த 2 சைட்ஸுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம பீசஸில் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நிறைய லேயர்ஸ் வந்திருக்கு இதில். இப்போ கீழே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா இது ஒரு தடவை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. போட்டோன்னு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்ல, அந்த சூடு இருந்தால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கும்ல. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும், நல்லா இருக்காது. இதை ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இன்னும் ஒரு 4 பீஸ் இருக்குது. அதையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ சீனி பாகு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இதை சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.